சென்னை வியாசர்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது. முழங்கால் அளவிற்கு தெருக்கள், சாலைகளில் வெள்ளம் தேங்கி இருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். மக்கள் அனைவருக்கும் மழைக்கால வணக்கம். சென்னை வியாசர்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கிய மழை நீரானது வெள்ளக்காடாக மாறி தற்போது அந்த பகுதியே ஒரு தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சென்னை வியாசர்பாடி, கணேசபுரம், பிள்ளையார் கோயில் தெரு, சாமி தெரு, சுந்தரம் தெரு, கள்ளுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்து வந்த மிதமான மழை மற்றும் காலை முதல் துவங்கியுள்ள கனமழை காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக சூழ்ந்துள்ளது. மேலும் அந்த பகுதியை சுற்றி தற்போது வியாசர்பாடி, கணேசபுரம் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதும் நீரால் சூழப்பட்டுள்ளதால் தற்போது மின்சாரமானதும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் பொதுமக்களின் தங்களின் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் அவதியுற்று காலையில் பால் பாக்கெட்டை கூட வாங்க முடியாமல் தற்போது அங்கு உள்ள ஒரு தேநீர் கடையில் டீ குடிக்கும் சூழலையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த பகுதி மக்கள் தற்போது தங்களது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். இதனிடையே அந்த பகுதியாக 4 சக்கர கனரக வாகனம் ஒன்றும் 4 சக்கர புலோ ஸ்கார்பியோ கார் ஒன்றும் அந்த சாலையை கடக்க முயன்ற போது அந்த வெள்ளத்தில் சிக்கி தற்போது அந்த பாதையினை கடக்க முடியாமல் அந்த சூழலில் சிக்கி தற்போது பின்னோக்கி நகர்வதையும் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தொடர் மழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் மேலும் பல்வேறு இடங்களிலும் தெருக்களிலும் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. எனவே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு இந்த மழைநீரை வெளியேற்றி தங்களது அன்றாட வாழ்க்கையினை காத்துத் தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.